உயர்நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதால் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏவாக வாய்ப்பு எழுந்துள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு தற்போது 3 வருட தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருப்பதால் அது தொடர்ச்சியாக மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு சட்டத்தில் ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்ற அடிப்படையில் சட்டப்பேரவை குழு செயலாளர் சீனிவாசன் அவர்களுடன் தற்போது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையில் பேரவை செயலாளர் சீனிவாசன் மற்றும் பேரவையுடைய தலைவர் அப்பாவு ஆகியோர் கலந்து கொண்டு இது குறித்து சட்ட நுணுக்கங்கள் விசாரித்து வருகிறார்கள். கடந்த 3 வருடங்களாக தண்டனை கொடுத்த அவருக்கு நீதிமன்றம் தற்போது அந்த தண்டனைக்கு தற்காலிக தடை வைத்துள்ள நிலையில் அது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக 2 வருடத்திற்கு மேலாக தண்டனை அறிவித்தால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. அதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அதே போல அமைச்சர் பதவியும் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பாகவே தற்போது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கலாமா, அது தொடர்பாக சட்ட நுணுக்கங்களையும் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியில் தகவலானது தெரிவிக்கப்படும். குறிப்பாக பொன்முடி அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீடிப்பு என்பது அது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக சட்ட வல்லுநர்களும் இது தொடர்பாக ஆலோசனை பெற இருக்கிறார்கள். மேலும் தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமானது பொன்முடி வழக்கின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்துள்ள நிலையில் பேரவைத் செயலர் சீனிவாசன் மற்றும் பேரவைத் தலைவர் தற்போது ஒரு மிகுந்த இந்த சட்ட நுணுக்கங்கள் குறித்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் கருத்து தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் முடிவில் போது இதற்கு அதாவது அவர் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தொடருவாரா இல்லை என்பது குறித்தும் தகவலானது வெளியே வரும். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த ஆய்வுக் கூட்டமானது முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.